பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெகன். சமீபத்தில் ஒரு 2 வாரம் முன்னாடி ஸ்வராஜ்யா மேக் அப்படின்ற ஆன்லைன் ஊடகம் அவங்க ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஆய்வறிக்கையை பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ அதோடைய டீட்டெயிலை, அதோட அனாலிசிஸை உங்களுக்கு கொடுக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு ஸ்வராஜ்யா மேகசின். இந்த ஆர்டிக்கல் எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஜிபிஎஸ் ஈக்குவலண்ட்டான நாவிக் முதல்ல லான்ச் பண்ணும்போது அதை பாராட்டி அதோடைய பின்புலம் என்ன, எந்த இடத்துல நம்ம நல்லா பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம். நானும் பல மேடைகள் அதை பற்றி பேசியிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎன்டின்னு சொல்லக்கூடியது பொசிஷனிங், நேவிகேஷன் அண்ட் டைமிங். நம்மளுடைய ஜிபிஎஸ், நம்மளுடைய எல்லா ஆப்ஸில், மொபைலில் இன்றைக்கி அது எல்லாமே கிடையாது. குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி லொக்கேஷன் உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம்ப்பான்னு சொல்லி நம்ம அன்றாடம் பயன்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்தது அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இல்லை எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஜிபிஎஸ் அப்படின்றது இன்றியமையாதது. இதை தாண்டி நம்மளுடைய சேட்டலைட் கம்யூனிகேஷன்லேருந்து அல்டிமேட்டாக மிலிட்ரி வரைக்கும் நம்ம அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல இந்த பிஎன்டி அப்படின்றது ஒரு உலகத்தோடைய முதுகெலும்பாக மாறி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பிஎன்டி அப்படின்றது உங்களுடைய ஃபோனு, உங்களுடைய பவர் கிரிட்டு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, உங்களோட க்ரூயிஸ் ரக ஏவுகணைகள் எது எப்போ எங்கே போகணும், எப்படி போகுது அப்படின்றத சொல்லக்கூடியது இந்த பிஎன்டின்னு சொல்லக்கூடிய பொசிஷன், நேவிகேஷன் அண்ட் டைமிங். இப்போ இராணுவ ரீதியாக எடுத்தோம் அப்படின்னா, ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு வார்த்தையை சமீப காலமாக, குறிப்பாக ஆஃப் சிந்தூருக்கு அப்புறம் நம்ம நிறையா பார்த்தோம். துல்லிய தாக்குதல் அப்படின்றது தான் அதுக்கு உண்டான ஒரு பொருள். துல்லியமாக எப்படி தாக்க முடியும்? துல்லியமாக உங்களுக்கு அவங்களோட பொசிஷன் தெரியணும், துல்லியமாக நீங்கள் அந்த இடத்துக்கு நேவிகேட் பண்ணி போய் சேரணும், துல்லியமாக அந்த டைமிங் அப்படின்றத மேட்ச் பண்ணணும். இதுதான் பிஎன்டி. ஸோ நம்மளுடைய மிசைல்ஸ், ஏவுகணைகள், ஆர்ட்லரி ஷெல்லு, ப்ரெசிஷன் மியூனிஷன், யூஏவி, ட்ரோன்ஸு, ஸ்வாம் ட்ரோன்ஸு எல்லாத்துக்குமே இன்னைக்கு இந்த பொசிஷனிங் அப்படின்றது தேவை, இந்த பிஎன்டி அப்படின்றது தேவை. அதே மாதிரி உங்களுடைய பிஎன்டி சிஸ்டம் அப்படின்றது ஜாமிங் ப்ரூஃபாக இருக்கணும். எதிராளி அதை ஜாம் பண்ணி வீக் பண்ணக்கூடாத அளவுக்கு இருக்கணும். ஏன்னா ஜாம் பண்ணிட்டாங்கன்னா கண்ணு தெரியாமல் போயிடும். ஸோ ட்ரோன்கள், தொழில்நுட்பங்களில் நம்ம பல விஷயம் பண்ணாலும், அட்வான்ஸ்மெண்ட் பண்ணாலும், அந்த ட்ரோனுடைய தாக்குதல் அப்படின்றது துல்லியமாக இருக்கணும். இந்த பிஎன்டி அப்படின்றது தேவை. ஸோ இந்திய இராணுவத்தோடைய ஒரு முக்கிய அதிகாரி ஜெனரல் அதோஷ்குமார் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைட் ஏரியா இமேஜிங், ஒரு பெரிய ஏரியாவை இது பண்ணக்கூடியது, ஃபோட்டோ எடுத்து அதை அனலைஸ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி லான்ச் சிஸ்டம்ஸ், இது எல்லாமே நம்ம நாட்டில் தயாரிச்சிருக்கணும். இதை வெளிநாடுகளை நம்பி இருக்கக்கூடாது. இதே ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை கார்கில் போரில் அமெரிக்கா தர மறுத்தாங்க. அதன் பிறகு தான் நம்ம ரொம்ப சஃபர் ஆனோம், நம்மளுடைய வீரர்கள் நிறைய உயிரிழந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் பேஸ் பொசிஷனிங் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டார்லிங் போன்ற நிறுவனங்களோ, இல்லை பைடு போன்றதோ, இல்லை கலிலியோ போன்ற இந்த மாதிரியான வெளிநாடுகளிலிருந்து தனிப்பட்ட முறையில் இண்டிபெண்ட்டாக நம்ம இருக்கணும். சுயசார்பு இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கணும். அந்த சுயசார்புக்கு உண்டான அந்த ப்ராடக்ட் தான் நாவிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன் அப்படின்றது இந்தியாவுடைய ஜிபிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது அமெரிக்காவுடைய ஜிபிஎஸ்ஸை நம்பி நம்ம இருந்ததுனால கார்கில்ல சில பாடங்கள் இருந்தது. அன்றைய பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான இனிஷியேட்டிவ் இது. இப்போது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அட்டாமிக் கிளாக். 1 மில்லி செகண்ட் கூட, இப்போ உங்களுடைய மொபைலில் டைமிங் எப்படி ஆட்டோமேட்டிக்காக வருது, அது உங்களுடைய டவர் இங்கே கம்யூனிகேட் பண்ணுது, சேட்டலைட்டில் கம்யூனிகேட் பண்ணுது. அந்த சேட்டலைட்டுக்கு இந்த அட்டாமிக் கிளாக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல 13ஆம் தேதி மார்ச்சில் இந்த அட்டாமிக் கிளாக் அப்படின்றது ஃபெயில் ஆகுது ஒரு சேட்டலைட்டில். இப்போ நம்மக்கிட்ட ஆக்டிவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சேட்டலைட்டுகள் தான். இந்த ஜிபிஎஸ் பொசிஷனிங் அப்படின்றது, அதாவது உங்களுடைய இப்போ ஸ்போர்ட்ஸ் வாட்ச் யூஸ் பண்ணுறீங்க, கார்மின் போன்ற வாட்ச் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜிபிஎஸை தேடும், சர்ச் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த ஜிபிஎஸ் ஃபிக்ஸ்டுன்னு ஒன்று காமிக்கும். ஸோ அந்த ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது 4 சேட்டலைட்டுகள் தேவை. இந்தியாட்ட இப்போ வெறும் 3 மட்டும்தான் இருக்குது.
அடுத்தது நம்மளுடைய அட்டாமிக் கிளாக்கு. இது வந்து 1 செகண்ட் இன் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். இதோடைய மிக முக்கியமாக பார்க்க வந்து ருபீடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாக்கு. நாவிக்கோடைய கிளாக் அப்படின்றது நம்ம பயன்படுத்தியது ஸ்பெக்ட்ரா டைம் அப்படின்ற சுவிஸ் நிறுவனத்துலேருந்து வாங்கினது. இதை வாங்கின 2016 இப்போ வரைக்கும் அது ஃபெயிலாக இருக்குது, ஃபெயிலேட் ஆகிருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். 2016 ஃபஸ்ட்டு ஃபெயிலியரு, 18 24 கிளாக்ஸில் 9 வந்து ஃபெயில் ஆகுது. 26 இப்போ இந்த நாவிக்ஸ் கான்ஸ்டலேஷனில் நம்ம லான்ச் பண்ண 11 சேட்டலைட்டில் 6 ஃபெயிலியர் இருக்குது. இப்போ கரண்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா IRNSS 1B அப்படின்னு சொல்லக்கூடியது 2013 லான்ச் பண்ணப்பட்டது. 12 வருஷம் இப்போ பழசு. அதோட உண்மையான ஆயுள் காலமே பார்த்தீங்கன்னா 10 வருஷம் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா IRNSS 11 அப்புறம் NVS 01 அப்படின்றது ஃபங்க்ஷனலாக இருக்குது. ஸோ 4 மினிமம் இருக்கணும். மினிமம் 3 தான் இருக்குது. அதில் 1 தன்னோட ஆயுள் காலத்தை கடந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 தான் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் NVS 02 ஜனவரி 2025 இஸ்ரோ ட்ரை பண்ணாங்க, அது ஃபெயில் ஆச்சு. PSLV C61 ஜூன் 2025 ஃபெயில் ஆனாங்க, அது மிட் ஃப்ளைட்லேயே வந்து ஃபெயில் ஆச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2 லான்ச் இந்த 7 மாதத்துக்குள்ள 2மே ஃபெயிலாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். 2026 3 NVS சேட்டலைட்டை கண்டிப்பாக நாங்கள் பொசிஷன் பண்ணுவோம்னு சொல்லி கவர்மெண்ட் இது பண்ணுறாங்க. பட் ஒரு முறையும் இது வந்து ஃபெயில் ஆகுது. இது ஃபெயில் ஆகிறதுக்கு பின்னாடி என்ன, நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்பிரசி தியரிஸை சொல்கிறாங்க, சபர்டேஜ் நடக்குது அப்படின்ட்டு. இன்டர்நெட்டில் இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் ரொம்ப உத்து பார்க்கக்கூடிய அரவிந்த் போன்றவர்களே சொல்கிறாங்க. பட் அது என்ன இருக்கா இல்லையா, திடீர்னு அஜித் தோவல் இதுக்கு வந்து சரபாய் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போனார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடத்துல இந்த 2026 கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ண முடியாது அப்படின்றது தான் இந்த கட்டுரை சொல்லக்கூடிய ரியாலிட்டி. ஃபுல் கெப்பாசிட்டியில் கூட நாவிக் அப்படின்றது ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்றது கிடையாது. இதில் ஃபைபர் ஆப்டிக் டைமிங் கிரிட், இது டெக்னிக்கல், இது நான் ஸ்கிப் பண்ணுறேன். முக்கியமான தொழில்நுட்ப அம்சங்கள் அப்படின்றது இல்லை. இப்போது நம்ம சைனாவை கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா இந்தியாவுக்கு காம்படிஷனாக நம்ம எடுக்க வேண்டியது சைனாவை தான். சைனாவுடைய PNT ட்ரையாடு இதில் வந்து 3 லேயர் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பைடு சேட்டலைட் கான்ஸ்டலேஷன். இது ஆரம்பித்தது 1996. ஏன்னா இவங்களுடைய DF-15 ரக ஏவுகணைகள், அணுவாயுதத்தை எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான அந்த ஏவுகணைகள் கம்ப்ளீட்டாக ஆஃப் கோர்ஸ் போகுது. ஏன்னா GPS சிக்னல் வந்து லாஸ்ட் ஆகிடுச்சு, அங்கே கிடைக்காம போயிடுச்சு. அன்னைக்கு PLAவோட அதிகாரி சொன்னார், இது ரொம்ப அசிங்கம், நம்மளுக்கு இதை விட அவமானம் இருக்கவே முடியாதுன்ட்டு. அதுதான் அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணுது. அதன் பிறகு பைடு எந்த ஒரு விலை கொடுத்தாவது எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ இவங்க வந்து இந்த பைடுவை பண்ணணுன்றாங்க. ஸோ 96 பிறகு 2026 30 வருடத்தில் இன்னைக்கு 56 பைடு சேட்டலைட் இருக்கு. இந்த GPS கான்ஸ்டலேஷன் 31 விட டபுளா. இந்த 56 பைடு சேட்டலைட்ஸ் தான் இந்தியாவுடைய விமானங்கள் டேக் ஆஃப் ஆகிறது வரைக்கும் லைவா பாகிஸ்தானுக்கு அந்த இன்புட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க ஆப்ரேஷன் சிந்தூர்ல. இப்போ இது வந்து 3 ஆர்பிட் ஸ்ட்ரக்சர், GEO, IGSO மற்றும் MEO. இந்த MEO அப்படின்றது குளோபல், இந்தியாவை கண்காணிக்கணும்னா MEO யூஸ் பண்ணுவாங்க. சைனாக்குள்ள இருக்க சிக்னலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா IGSO. GEO அப்படின்றது குறிப்பாக சீனாவுடைய நகரங்களை குறி வச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக பயன்படுத்தக்கூடியது. இப்போது பைடு அப்படின்றது 3 லேயர், GPS அப்படின்றது ஒரே லேயர் தான். அந்த MEOன்னு சொல்லக்கூடிய குளோபல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சைனா எந்த அளவுக்கு அட்வான்ஸாக போயிருக்காங்கன்னு பாருங்கள். அவங்களுடைய கிளஸ்டராக மக்கள் அதிகமாக வாழக்கூடிய நகரங்கள், அதுக்கப்புறம் சைனாக்குன்னே தனியாக எந்த இடத்துலையும் சிக்னல் லூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இப்போ நாளைக்கு நீங்கள் சைனா ஒரு ஆன்டி ஏர் டிஃபென்ஸ், ஆன்டி மிசைலில் வந்து ஃபயர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இன்டர்செப்டர் மிசைலை ஃபயர் பண்ணுறாங்கன்னா அங்கே 100% அந்த ஸ்ட்ரென்த்தோட அந்த சிக்னல் தேவை, இல்லைன்னா அது எங்கே போகும்னு அதுக்கு தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லேயர் 2 ELORAN அப்படின்னு சொல்லக்கூடிய கிரவுண்ட் நெட்வொர்க். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேடியோ கம்யூனிகேஷன் மாதிரி தான், ரேடியோ நேவிகேஷன் மாதிரி தான். இது வந்து மில்லியன் டைம் ஸ்ட்ராங்கர் தென் GPS சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பில்டிங்குள்ளே போக முடியும், டெரெயின்குள்ளே போக முடியும், ஓரளவுக்கு தண்ணீருக்குள்ளேயும் இதால் போக முடியும். இது வந்து சிக்னல்ஸ் எர்த்தோடைய சர்ஃபேஸில் ட்ராவல் ஆகுறது, ஆர்பிட்டில் கிடையாது. ஸோ ஒருவேளை இந்தியா நாளைக்கு சீனாவுடைய சேட்டலைட்டுகளை வீழ்த்தினா கூட அவங்க கம்யூனிகேஷன் அப்படின்றது இந்த இடத்துல எக்ஸலண்ட்டாக இருக்கும்.
அமெரிக்காவே இந்த இடத்துல தப்பு பண்ணாங்க. $160 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த ஈலோரனை வந்து அப்கிரேட் பண்றதுக்கு. இதுக்கு வந்து பிராட்ஃபோர்ட் பார்க்கின்சன் சொல்லக்கூடிய ஜிபிஎஸ் உடைய ஃபாதர் ஆஃப் ஜிபிஎஸ்ன்னு அவரை சொல்லுவாங்க. அதன் பிறகு 2009 ஒபாமா வந்து இதை கேன்சல் பண்ணாரு. ஒரு 35 மில்லியன் சேவ் ஆகுது, இது தேவையே கிடையாது, ஜிபிஎஸ்ஸே வந்துருச்சு, இன்னும் நீங்க எதுக்கு கேபிள்லாம் போட்டுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சைனா இதை வந்து பில் பண்றாங்க. ஸோ 20 பிரைமரி டிரான்ஸ்மிஷன், இது வந்து ஒரு ரேடியோ தலைமையகம் மாதிரி, ஒரு ரேடியோ எப்படி ஆல் இண்டியா ரேடியோ செயல்படுதோ அதே மாதிரி தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா 29 டிரான்ஸ்மிஷன் சென்டர்ஸ் இருக்குது. 1500 2000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை இது இருக்கிறதுனால சைனா முழுக்க கிளியர் கட்டாக இதால் வந்து பண்ண முடியும், இதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், சிக்னல்ஸையும் அதை வந்து கொடுக்க முடியும். இந்தியா வந்து நம்ம ஈலோரன் எடுத்திங்கன்னா 2 ஈலோரன் மினி செயின்ஸை வந்து நம்ம வச்சுருந்தோம். நம்மளுடைய கடற்கரை பகுதிகளில் 6 ஸ்டேஷன்ஸ் டோட்டலாக வச்சுருந்தோம். இந்த இடத்துல ஈலோரனை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இதுவரை பார்த்தீங்கன்னா நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் கடற்கரை பகுதிகளை ஒட்டி நம்ம வந்து இதை பண்ணோம்னா கூட அது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தை வந்து இந்தியாவுக்கு கொடுக்கும். 3வது ஃபைபர் ஆப்டிக் டைமிங் கிரிட், இது 3வது லேயர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிளை நாடு முழுக்க போடக்கூடியது. 20,000 கிலோமீட்டர் ஆப்டிக்கல் ஃபைபர் 295 டைமிங் ஸ்டேஷனை கனெக்ட் பண்ணுது. இது பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டோடைய லார்ஜஸ்ட் கிரவுண்ட் பேஸ்ட் டைமிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ சேட்டலைட்ல இருக்கக்கூடிய அட்டாமிக் கிளாக் ஃபெயில் ஆனாலும், உங்களுடைய டிரான்ஸ்மிஷன்ஸ் லைன் டிஃபீட் ஆனாலும் ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிளை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் 20,000 கிலோமீட்டர் குண்டு போட்டு எந்த நாளையும் போக முடியாது. ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிஎஸை விட 100 மடங்கு இதானது, அக்யூரேட் ஆனது. இதோட பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை யாரும் டச் பண்ண முடியாது, இதை யாரும் ஸ்பூஃப் பண்ண முடியாது, இதை யாரும் ஜாம் பண்ணவும் முடியாது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ சைனாவுடைய 2035 பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியோ அப்படின்னு சொல்லக்கூடிய லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸ், அதுக்கப்புறம் இனர்ஷியல் சென்சர்ஸ் மற்றும் குவாண்டம் நேவிகேஷன், அப்புறம் இந்த 3 ஆர்கிடெக்சர், பைடு சேட்டலைட், அதன் பிறகு ஈலோரனுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஆப்டிக்கல் ஃபைபர், இது எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்றது தான். இப்போ போர் சூழல்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், இப்போ நாவிக்ஸ் நமக்கு கிட்டத்தட்ட டெட். அது இப்போ செயலற்று போய் இருக்கிறதுனால நாளைக்கு அமெரிக்காவுடைய ஜிபிஎஸ் நம்பி தான் நம்ம போயாக வேண்டிய சூழ்நிலை மீண்டும் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங்கே இப்போ இந்த ஈரான் யுத்தத்தில் ஈரான் ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணாங்க, இந்த ஜிபிஎஸை கன்ஃபியூஸ் பண்ணாங்க. வளைகுடால குறிப்பாக துபாய் அபுதாபில இருந்து நம்ம நண்பர்கள் சொல்லுங்க, நீங்கள் அப்போ எனக்கு நிறைய மெசேஜஸ் கொடுத்துருந்தீங்க, நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணும்போது அந்த சிக்னல் எப்படி ஸ்கிப் ஆகி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் விட்டுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஜிபிஎஸை தான் நம்பி இப்போ இன்னைக்கு இந்தியா இருக்குது, இப்போ அமெரிக்காவை நம்பி இந்தியா இருக்குது. அந்த ஜிபிஎஸை ஸ்பூப் பண்ணக்கூடிய தொழில்நுட்பத்தில் சைனா வல்லுநர்கள் ஆயிட்டாங்க. ஏன்னா அதை தான் ஈரான் மூலியமாக அவங்க செஞ்சு பார்த்தாங்க. பாகிஸ்தான் கிட்ட பைடு இருக்கு, அவங்க மொத்த இராணுவத்துக்குமே இந்த சீனாவுடைய சேட்டலைட்ஸ் வந்து அவங்க இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூர்ல இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு லெசன் இதுதான். அந்த ஒரு இப்போ லேட்டஸ்டாக வந்த டீக்ளாசிஃபை பண்ண செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மே 10 இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ஃபோன் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி இந்த போர் நிறுத்துங்கன்னு சொல்லும்போது, இப்போ உங்களுடைய போர் விமானங்கள் இந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து டேக் ஆஃப் ஆகுது, நீங்கள் எங்களை தாக்க தான் வரீங்க, தயவு செய்து நிறுத்துங்க. அந்த டேக் ஆஃப் ஆகுதுன்ற லைவ் இன்ஃபர்மேஷன் பாகிஸ்தானுக்கு எப்படி கிடைச்சது? இதே பைடுவோட சேட்டலைட் சிஸ்டம்ஸ் வச்சு தான். ஸோ கிளியர் கட்டாக நம்ம கிட்ட நாவிக்ஸ் செயலற்று போயிருக்கு, நம்ம அமெரிக்காவோட ஜிபிஎஸை நம்பி இருக்கோம். அந்த ஜிபிஎஸை நாளைக்கு ஸ்பூஃப் பண்ணாங்க, ஜாம் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவுடைய மொத்த டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டியுமே வந்து ஆட்டம் கண்டுரும் அப்படின்றத பார்க்குறோம். இந்த 3 சேட்டலைட் நாவிக் அப்படின்றது நம்மளுடைய ஜிபிஎஸ் பொசிஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 96ல் தோத்த பிறகு 56 சேட்டலைட்ஸை இன்னைக்கு வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் நம்ம 56 இல்லை, முதல்ல இந்தியாவுக்குள்ள நமக்கு வந்து இது பண்ணோம் அப்படின்ற போது குறைஞ்சது நம்மளுக்கு 6 சேட்டலைட்ஸ் தேவை. அட்லீஸ்ட் 2 to 3 என்விஎஸ் சேட்டலைட்ஸ் 26, 27க்குள்ள ஏவியா ஆகணும். இந்த இடத்துல இஸ்ரோவுடைய ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மை மிகப்பெரிய கேள்விக்குரிய வந்து எழுப்புது. இதை நம்ம பேசியே ஆகணும். இஸ்ரோ நான் வந்து ரொம்பவும் மதிக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி, பட் நாட்டோடைய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் கமிட்மெண்ட்ஸில் இவங்க ஃபெயில் ஆகிறத கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ஆராய்ச்சியாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா கட்டுரையில் டியூவல் யூஸ் ஜிபிஎஸ் நேவி ரிசீவர் அப்படின்றத நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது. ஏன்னா ஜிபிஎஸ் அமெரிக்காவுடையது, கிளானாஸ் மற்றும் கலீலியோ ஐரோப்பா மற்றும் ரஷ்யாவோடது. இதுவும் நமக்கு ரஷ்யா நட்பு நாடு, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. ஐரோப்பாவும் நமக்கு நட்பு நாடுகள் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இந்த மூணுத்தையும் உங்களுடைய ஹார்ட்வேர் வந்து படிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா உங்களுடைய சேட்டலைட் சிஸ்டம் ஃபெயில் ஆகிருக்கு. அதே மாதிரி ஈலோரன் ப்ரோக்ராமை உடனடியாக இதை வந்து இந்தியா முழுக்க கொண்டு வரணும். அதே மாதிரி ஃபைபர் ஆப்டிக் டைமிங் நெட்வொர்க்கை உடனடியாக இந்தியா முழுக்க கொண்டு வரணும். குவாண்டம் நேவிகேஷனுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் மிகப்பெரிய லெவலில் நம்ம ஒரு முன்னேற்றம் கொண்டு வரணும். அதே மாதிரி பைடுவோடைய த்ரெட் மேப் ஒரே நேரத்தில் பாகிஸ்தான், சைனா பயன்படுத்துகிறாங்க. நாம் இன்னும் நேவிக் சொந்தமாக இருக்கக்கூடிய சிஸ்டம் ஃபெயில் ஆகி ஜிபிஎஸ்ஸை மட்டும் நம்பி உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வார் சிமுலேஷன் பண்ணணும் அப்படின்றது அவருடைய கருத்து. பட் இந்த இடத்துல கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. பட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா தனியார் துறை அப்படின்றது இன்னைக்கு ஸ்பேஸில் ரொம்ப 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 அவசியம். இந்த சேட்டலைட்ஸில், அந்த NVS-2 சேட்டலைட்ஸில் இந்தியா ஃபர்தராக டிலே பண்ணாங்க, அதுவும் இஸ்ரோ மட்டுமே நம்ம நம்பி உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது தேசத்துக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலை கண்டிப்பாக கொடுக்கும். ஆட்சியாளர்கள் கவனிப்பாங்கன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்கள்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.